அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இந்த ஸ்பாஞ்ச் கேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவன் வச்சுருந்தீங்கன்னா அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் மைதாக்கு 2 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து 3/4 கப் வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முட்டையோட வெள்ளைக்கரு அண்ட் மஞ்சக்கருவை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு க்ளவுடி கன்சிஸ்டன்சிக்கு வரும், அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை போட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம், பட் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணும். எக் ஒயிட்டையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சக்கரு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அது தாண்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பார்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணல. நம்ம பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும், ஒரு மூடி பைனாப்பிள் எசன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி அதே ஸ்பாஞ்சி கேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நம்ம பீட் பண்ண மாவோட கன்சிஸ்டன்சியே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் 1 ஸ்பீடில் வச்சே நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஆர் 3 டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு இருக்கணும். போர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி மாவை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே இருக்கும், அது வந்து இருக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சு எடுங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்து பார்த்தேன், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சேன். சூப்பராக வந்து பேக் ஆகி நல்லா வந்து ரைஸ் ஆகி இருந்துச்சு. சாஃப்டாகவும் வந்து இருந்துச்சு. பாருங்கள், வெட்டும் போதே வந்து உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். கேக் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் வெட்டணும், பட் நான் சூடாகவே வெட்டிட்டேன். அதனால தான் இவ்வளோ புகையாக வருது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.